இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு குழம்பு போதும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வைக்காத பச்சை பயிறு 1 கப், 2 கப் தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு பச்சை பயிரில் இந்த அரைச்ச விழுதை கலந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 3 விசில் வர அளவுக்கு விட்டுருங்க. விசில் அதுவாக காற்று பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பயிர் நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் விழுது அதோடு கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 2 கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் பட்டை, லவங்கம், கீரின பச்சை மிளகா, புதினா தலை, கறிவேப்பிலை தலை, கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் போட்டு அவ்வளோதான் தாளித்து விட்டிங்கன்னா கம்மன்னு வாசனையில் ஒரு சூப்பரான பச்சை பயிர் கிரேவி ரெடி. கறி குழம்பை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக